அமைப்பாளர் மரியாதைக்குரிய அஸ்லாம் ரவிபி அவர்களை இங்கு சரியான கண்டன உரையை மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் முழக்கமிட வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே கூடியிருக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், மேலும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக நீடிக்கக்கூடிய சகோதரர் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டு வெறும் 12 மணி நேரத்தில் தமிழ்நாடு தழுவிய இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு எங்களுடைய தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பிலே வெறும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வக்ஃபு வாரியம் என்று கடந்த 1 மாதங்களாகவே நாடாளுமன்றத்திலும் சரி மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய, முதலாவதாக பாதுகாப்பு துறை, 2வதாக ரயில்வே துறை, 3வதாக வக்ஃபு வாரியம், இந்த வாரியத்திற்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் மத்தியில் மட்டும் இருக்கின்றது. ஆனால் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஆபத்து என்று நம்ம கூடியில்லை, ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் இது பேரழிவாக மாறிவிடும் என்பதால் முதலில் இங்கு கை வைப்போம், அடுத்து அங்கு கை வைப்போம், அடுத்து அது மாதிரியான பல மனநிலையை கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வக்ஃபு வாரியம் என்பது இஸ்லாமிய மன்னர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமிய பெரியோர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை விரும்பக்கூடிய சகோதரத்தை விரும்பக்கூடிய பல மாற்று மத சகோதரர்களும் வக்ஃபுக்காக செய்யப்பட்டது. வக்ஃபு என்றால் ஒரு தனிநபருக்காக வழங்கப்பட்டது கிடையாது, ஒரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அது யாருடைய சொத்து என்றால் தனிப்பட்ட ஒரு நபருடைய சொத்தாக கிடையாது, அது இறைவனுக்கு அளிக்கப்பட்ட சொத்தாகும். அதிலிருந்து பெறக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், அதிலிருந்து பெறக்கூடிய நன்கொடைகளாக இருக்கட்டும், அது ஏழை எளிய அத்தனை மனிதர்களுக்கும் பயன்பெறும் வண்ணமாக இந்த சட்டமானது இயற்றப்பட்டுள்ளது. இதில் எதற்காக இந்த சட்டத்தை திருத்தியிருக்கிறார்கள் என்றால், முதலில் இஸ்லாமிய வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக, 2வதாக கிறிஸ்தவர்கள், அடுத்ததாக தாழ்த்தப்பட்டவர்கள், தலித், அந்த மாதிரியான ஒவ்வொரு மனிதர்களையும் இது பாதிப்புக்குள்ளாகும். அதனால் இந்த வக்ஃபு வாரியத்தை திரும்ப பெற வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் வலியுறுத்துகிறோம். மேலும் இந்த கூட்டமானது